நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. அகில உலகத்தின் அனைத்து பிறவிகளே பாருங்கள், சம்பராசுரன்
பழிவாங்க நினைத்தேன், பழிவாங்கப் போகிறேன். அந்த கிருஷ்ணன் என் வலிமை தெரியாமல் மோதுகிறான். மோதுகின்ற கிருஷ்ணா, என் வலிமையை பார். அன்று கிருஷ்ணன் மாயாசுரனை வீழ்த்தினான். பதிலடியாக இந்த அவன் மைந்தனை நான் வீழ்த்த வேண்டும். நாராயண 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 நாராயண. அசுரவேந்தே, நியாயம்தானா நீ செய்வது? பழிவாங்கும் எனது எண்ணத்திற்கு நான் செயல் வடிவம் கொடுக்கிறேன். கொடுக்க கொல்லப் போகிறாயா இதை? நாராயண நாராயண. ஒரு பிஞ்சு இது ஆற்றல் மிக்க உனக்கு பகைவனா? பிஞ்சானாலும் காயானாலும் விஷவித்து தானே முனிவரே. அரச நீதி இது தானே. அப்படி ஒரு நீதி உங்களுக்கு பொதுவில் என்ன தேவரிஷி? பொதுவாக அரசே, ஒரு பிள்ளையை ஆற்றல் மிக்கவன் அழிப்பதா? இந்த பிள்ளையோ ஏதும் அறியாது. முனிவரே, இந்த பிள்ளை ஒரு பாவியே தான். ஏனென்றால் இந்த பிள்ளை கிருஷ்ணனுடைய பிள்ளை. கிருஷ்ணன் தான் மூர்க்கத்தனமாக என் பிள்ளையை கொன்றான். அற்பனின் பிள்ளையை நான் பழி வாங்குவேன். சம்பராசுரன் சபதம் இது. அசுரவேந்தே, ஒரு பிள்ளையை நீ கொல்லுவது பாவம் அரசே. பாவ புண்ணியத்தை கணக்கெடுப்பதிலே எனக்கு நம்பிக்கை இல்லை தேவரிஷி. மாமுனியை தடுக்காதீர்கள். மானமுள்ளவன் சபதம் செய்ததை முடித்து விடுகிறேன். சம்பராசுரா, அற்பனல்ல நீ. அகிலமெங்கும் உன் கொடிதான் பறக்கிறது. பாதாளம் என்ன, பூலோகம் என்ன, மகேந்திர தேவலோகமும் கூட சம்பராசுரனின் ஆற்றலை பற்றி அறிந்த பயத்தில் நடுங்கி போகின்றன. ஆம், இணையற்ற நீ ஆதி மாதா பார்வதியால் ஆசி வழங்க பெற்றவன். யாரும் அடைந்திடாத சிறப்பு அது. உனக்கு ஈடே இல்லை. மலை ஒன்று எறும்பை கொல்லுவதற்கு முயன்றால் அது வீரமாகுமா? காலம் போற்றும் வீரமும் வேகமும் உள்ள மன்னவனுக்கு இது பொருந்தாது, சரியாகாது வேந்தே. மாமுனிவரே, வார்த்தை ஜாலம் பேசி என்னை மயக்காதீர்கள். பொய் புகழ்ச்சியில் நான் மயங்குவதில்லை. மானம் உள்ளவன் சபதத்தை மறக்க மாட்டான். இன்று இந்த சின்னஞ்சிறு சிசுவின் தலையை சீவத்தான் போகிறேன். சம்பராசுரா, நான் சொல்வது உன் காதில் ஏறாதா? இது கிருஷ்ணனின் மைந்தன் இல்லை. இது கிருஷ்ணனின் மைந்தன் தான் தேவரிஷி. இது கிருஷ்ணனின் மைந்தன் தான். முனிவரே, இதை ருக்மணியின் அந்தப்புறத்திலிருந்து எடுத்து வந்தேன். ருக்மணியின் அந்தப்புறத்தில் ஒரு பிள்ளை இருந்து விட்டால் அந்த பிள்ளை கிருஷ்ணனின் பிள்ளைதானா என்றால்? நன்றாய் கேள். அன்று கம்சனும் கூட தேவகி ஈன்றெடுத்த பிள்ளையை கொலை செய்வதற்காக அதை பிள்ளை என்பதாக நினைத்து எடுத்தான். அது பிள்ளை குழந்தை அல்ல, அது பெண் குழந்தை. 8வது பிள்ளை, அதாவது கிருஷ்ணன் அப்போது சிறைக்கூடத்தில் இல்லை. கோகுலம் போய் நந்தனின் மனைவி யசோதையின் பக்கத்தில் தூங்கிக் கொண்டிருந்தான். நாராயண நாராயண. இப்போதாவது இது புரிகிறதா அரசே? வாசுதேவ ஸ்ரீ கிருஷ்ணன் மாயாவி. இது பற்றி ஏன் தெரியாதா? அவன் கம்சனை ஏமாற்றினான். இன்று காலம் அதை செய்ய காத்திருக்கிறது. ஏன் தான் அப்போது செய்த அந்த தந்திரங்கள் கிருஷ்ணனுக்கு நினைவில் இருக்காதா? அவர் இந்த சம்பராசுரனின் தந்திரங்களை அறிந்த பிறகு தன் அன்பு மகனை காத்துக்கொள்ளும் ஏற்பாடு பற்றி வேதனை இருக்காதா என்ன? ஞாபகம் இல்லையா? மாயாவி அரக்கன், அந்த பிரளயாசுரன் இருவரும் அடிந்தது. இதை நீ மறந்து போவதா? கசப்பான கேள்வி இது. இந்த பிள்ளை ஸ்ரீ கிருஷ்ணனின் பிள்ளைதானா? இதை எவ்வாறு நம்புவது?
தமது பேச்சிலே நியாயம் இருக்கிறது. அந்த கிருஷ்ணன் மாயாவிதான். மறுக்கவில்லை, மறக்கவில்லை. ஆனாலும் முனிவரே, கொலை புரிவேன். நாராயண நாராயண, இது உனக்கு அழகில்லை அசுரவேந்தே. இந்த சின்னஞ்சிறு பூவை வாளுக்கிரையாக்கிய பாவத்தை உன் தலை மீதா சுமக்க வேண்டும்? தேவரிஷி, இந்த சிசு கிருஷ்ணனின் பிள்ளையாக இருந்து விட்டால் அதுதான் பிஞ்சென்றும் பார்க்காமல் செயலாற்றுகிறேன். பகைவனின் பிள்ளையை பழிதீர்க்கப் போகிறேன். இது கிருஷ்ணனின் பிள்ளையாக இல்லாவிட்டால், முனிவரே, சபதத்தை நிறைவேற்றுவதற்காக கிருஷ்ணனின் பிள்ளையை தேடிக் கொள்வேன். அசுரவேந்தே, இந்த பிஞ்சை கொல்வதா? உன் எண்ணப்படியே இந்த பிள்ளையின் முடிவு அதுவென்றால், இந்த பிள்ளையின் முடிவை யாராலும் தடுக்க முடியாது. காலம் உன் எண்ணத்தை தீர்த்து வைக்கப் போகிறது. முன் யோசனை இதில் தேவை. சற்று யோசி. யாரும் அஞ்சுகிற வலிமை, பகைவர் நடுங்கும் திறமை, எங்கு போய் கேட்டாலும் சம்பராசுரன் என்றால் தனி கௌரவம். பாதாளம் என்ன, பூலோகம் என்ன, சொர்க்கலோகமும் கூட சம்பராசுரனின் பேரை கேட்டால் அச்ச உணர்வுகள் ஆட்டி படைக்கும். ஆதிக்கவாதியின் இந்த வாழ் மிகப்பெரிய பலவான்களையும் பம்பரமாக ஆட்டி வைக்கும். இந்த வாழ் இப்படி ஒரு வேலைக்கு ஆற்றல் மிக்க மன்னவன் உபயோகிப்பது தோற்றப்படும் செயல் அல்லவா? நாராயண நாராயண. தென்றல் தாங்காத பிள்ளை மேல் வேந்தனின் வீரவாள் படுவதா? இல்லை இல்லை இல்லை, இது சம்பராசுரனின் கீர்த்தியை பாழ்படுத்தி விடாதா? காலமும் வரலாறும் உன்னை பயந்தவன் என்று எழுதிவிடும். முனிவரே, நான் என்ன செய்வது? பகையாளியின் பிள்ளையை நான் ஏற்படும் நகைப்பு கஞ்சி உயிரோடு விடுவது என்னால் முடியாது. அது நடக்காது. அசுரவேந்தே, நான் உனக்கு எதிரி அல்ல. போர்க்களங்கள் கண்ட உனது ஆற்றல் மிகுந்த திருக்கரங்களா இந்த சிறு குழந்தையை இப்படி கொல்லுவது ஈனச் செயல் அல்லவா? நியாயமா நீ செய்வது? என்றால் சற்று சுற்றுமுற்றும் பாரேன். பறந்து கிடக்கும் வெட்ட வெளியில் எங்காவது தூக்கி போடு. எறும்பை கொல்ல இமயமலையை தூக்குவார்களா? நாராயண 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 நாராயண. அசுரவேந்தே, அந்த தண்ணீருக்குள்ளே குழந்தையை போட்டு விடு. நீ தூக்கி எறிந்தால் இந்த பிள்ளை நீந்த முடியாத இளம் குருத்து உயிரோடு இருப்பதற்கு ஒருபோதும் முடியாதல்லவா? நாராயண நாராயண. அதுதான் சரி முனிவரே, அப்படியே நான் செய்வேன். அதையே நான் செய்வேன். நாராயண நாராயண. நாராயண 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 நாராயண. பிரத்யும்னா, எங்கே குழந்தை? அதை சத்தியமாமா எடுத்து போயிருப்பாளோ?
ஆ, அங்குதான் இருப்பான். சத்யபாமா, அக்கா, அக்கா, என்ன விஷயம்? அக்கா, என்ன பார்க்கிறீர்கள்? அமைதி இழந்து காணப்படுகிறீர்களே, எதை எதை இப்படி தேடுகிறீர்கள்? பிரத்யும்னன் எங்கே? பிரத்யும்னன்? குழந்தையை நீ எடுத்துக்கொண்டு வந்தாயா? நானா? இல்லை அக்கா, பாவம், அது அழும் குரல் கேட்டது. அப்போது அங்கு வந்தேன். தூங்கிக் கொண்டிருந்தீர்கள். ஆ, பாதி தூக்கத்தில் எழுப்பக்கூடாதென்று வந்துவிட்டேன் என் அந்தப்புறத்திற்கு. பிரத்யும்னன் ஆனந்தமாக தூங்கிக் கொண்டிருந்தானே. பிரத்யும்னன் இப்போது அங்கில்லை சத்யபாமா. என்ன? பிரத்யும்னன் அங்கில்லையா? இல்லை என்றால்? சத்யா, அவன் என்னிடமும் இல்லை, உன்னிடமும் இல்லை. பாமா, எனக்கு தலை சுற்றுகிறது பாமா. சதிகாரர்கள் பிரத்யும்னனை கடத்தி சென்றார்களா? இல்லை அக்கா, அப்படி சொல்லாதீர்கள். தாங்க முடியாது என்னால். பிரத்யும்னா, பிரத்யும்னா! சத்யபாமா, அழுவது எதற்கு? அக்கா, தாங்கள் இப்பொழுது ஏன் வந்தீர்கள்? தாங்க முடியாத துயரத்தை சுமப்பது போல் இருக்கிறது. தாம் இருவரும் அழுமொழி கேட்டு பதறி போய் நான் இங்கு ஓடோடி வந்தேன். நம் குழந்தை நலம்தானே? ஜாம்பவதி, குழந்தை அங்கிருக்கிறானா? பிரத்யும்னனா? அப்படி என்றால் இப்பொழுது நம் குழந்தை அங்கில்லையா? மாயாவி அசுரர்கள் பிரத்யும்னனை கடத்தும் முயற்சி இதற்கு முன் இருமுறை நடந்தது. அது இப்போது கூட இல்லை இல்லை அக்கா, அவசரப்பட வேண்டாம். பிரத்யும்னன் வாசுதேவரிடம் இருக்கலாம். ஆமாமா, நாம் உடனே அங்கு போகலாமே. வாருங்கள். வாசுதேவரே, வாசுதேவரே. தேவி, மூவரும் இப்படி பிரத்யும்னன் நலம் தானே? பிரத்யும்னன் தான் இங்கு இல்லையே துவாரகாதீசரே. வாசுதேவரே, நம் பிள்ளையை பார்த்தீர்களா நீங்கள்? பிள்ளையா? இல்லையே. பிரத்யும்னனை தேடுகிறாள் ருக்மணி அக்கா. என்னிடமோ சத்யபாமாவிடமோ இல்லை பிள்ளை. அவன் இப்போது எங்கும் இல்லை. என் பிள்ளை எங்கே இருக்கிறான்? வாசுதேவரே, பிரத்யும்னனை அந்த மாயாவி அரக்கர்களே எடுத்து சென்றிருந்தால்? வாய் திறவுங்கள் வாசுதேவரே, எங்கள் பிரத்யும்னன் எங்குதான் இருக்கிறார்? எப்படியாவது பிரத்யும்னனை கொண்டு வாருங்கள், எப்படியாவது கொண்டு வாருங்கள். வாசுதேவரே, பிரத்யும்னன் இல்லாது போனால் நாங்கள் எதற்கு? பேசாதிருக்கலாமா இறைவா? பிரத்யும்னனை யார் எடுத்தார்கள் துவாரகாதீசரே? பிரத்யும்னன் இப்போதே எங்க இருக்கிறார்? அழட்டும், அழட்டும். நாராயண 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 நாராயண. அசுரவேந்தே, ஆம், நீ இங்கே? முனிவரே, மகிழ்ச்சியிலே ஆகாசத்திற்கே வந்து விட்டேன். இங்கிருந்தே துவாரகையை பார்க்கிறேன். பிரத்யும்னன் காணாமல் போனதால் துவாரகை மாளிகை அழுது புலம்புகிறது. வயிறு குளிர்ந்தது முனிவரே. வாசுதேவரே, தாங்க முடியவில்லை துயரம். அமைதியாயிருங்கள், அமைதியாயிருங்கள். அமைதியாய் இருப்பதா? என்னால் அது முடியுமா? யாதும் உணர்ந்தவரை என் பிள்ளையை காணவில்லை. எப்படி அமைதியாய் இருக்க முடியும்? என் பிரத்யும்னனை நான் பார்க்கும் வரையில் பொறுத்திருக்க முடியாது. வாசுதேவரே, தாம் எதையும் சாதிப்பவர்.
தாம் அன்று பிராமணரின் பிள்ளையை யமலோகத்திலிருந்து மீட்டீர்களே, நம் மைந்தன் பிரத்யும்னன் எங்குதான் போனான் சொல்ல மாட்டீர்களா? அடடா அசுரவேந்தே, துவாரகையின் ராஜபவனமே வாசுதேவர் ஸ்ரீ கிருஷ்ணரின் முன்பாக ராணியரின் புலம்பல்கள் புரியாதிருக்கிற புதிர். நாராயண நாராயண. ஆம், நீதானே பிரத்யும்னனை கடத்தி வந்திருக்கிறாய்? கடத்தவில்லை. பழிதீர்க்கும் எனது லட்சியத்தில் இது கணக்கு முடித்தல். தேவரிஷி, நான் போட்ட சபதத்தை இன்று முடித்திருக்கிறேன். அந்த கிருஷ்ணன் தான் மார் மீது தாங்கி வளர்த்த என் மைந்தன் மாயாசுரனை வதைத்து விட்டான். அதனால்தான் பாவம் என் மனைவி மாயாவதி சோகத்தால் துடிக்கிறாள். நான் கிருஷ்ணனின் ராணியர்கள் அழுவது கண்டு பாலமுதமுண்ட பரவசத்தில் இருக்கிறேன் தேவரிஷி. மனம் குளிர்ந்தது, மனம் குளிர்ந்து விட்டது தேவரிஷி. நான் பாசமாய் வளர்த்த மைந்தன் மாயாசுரனின் ஆத்மாவுக்கு பேரமைதி கிடைத்து விட்டது தேவரிஷி, பேரமைதி கிடைத்து விட்டது. அங்கே பாருங்கள் தேவரிஷி, தாயின் தவிப்பு. கிருஷ்ணன் பதில் சொல்ல முடியாமல் இருக்கிறான். பிள்ளையின் பிரிவார், ராணியரின் புலம்பல். கிருஷ்ணா, என்னப்பா ராணியர் சொல்வதென்ன? கிருஷ்ணா, இந்த நேரத்தில் உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? அட, மூவரும் இப்படி இங்கு அங்கு பிரத்யும்னன் பக்கத்தில் யார்? தம்பி, இவர்கள் அழுவது ஏன் என்று சொல். பிரத்யும்னன், கிருஷ்ணா, என் பிரத்யும்னன் எங்கே? எங்கே என் பிரத்யும்னன்? அட, பேசாமல் இருந்தால் எங்கே பிரத்யும்னன்? என்ன சொல் பிரத்யும்னனுக்கு? சொல்லிவிடு, என்ன ஆயிற்று அவனுக்கு? தேவரிஷி, பாசமிக்க என் மைந்தனின் கையால் அன்று மடிந்திருக்க வேண்டியவன் இந்த பலராமன். அன்பு தம்பியிடம் காணாமல் போற குழந்தையை பற்றி கேட்க கோபத்தோடு வந்திருக்கிறான். அங்கு பாருங்கள். ஏன் மௌனமாயிருக்கிறாய்? இப்படி இருக்க காரணம் ஒற்றர்கள் ஏதாவது சொன்னார்களா? ஆம், சம்பராசுரனை வெல்ல யாருமே இந்த பூமியில் இல்லை. சம்பராசுரன் பலமிக்கவன் தேவரிஷி. இதைவிட உங்களுக்கு வேறு சான்று தேவையா? இனிமேல் அதிவிரைவில் திசையெங்கும் என் கைப்பிடிக்குள் அடக்கப் போகிறேன். யாரும் இனி என் போக்கை தடுக்க இயலாது, சூழ்ச்சி எதுவும் செய்ய இயலாது. விந்தை செய்த கோபாலனும் விபரீதம் செய்வது நடக்காது. நாராயண 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 நாராயண. பிரபு, தாம் இன்று தேவி ருக்மணியுடன் நடத்திய நாடகத்தை பார்த்து பொருளை புரிந்து கொண்டேன். சம்பராசுரனை பற்றி ஒரு சந்தேகம் இருந்தது. மாதவா, உங்களுக்கோ சந்தேகமே இல்லை. பிரத்யும்னனை கடத்தி சென்ற பிறகு தேவி ருக்மணி சோகத்தில் துடித்தார். அந்த தாயின் வேதனையை ஆகாயம் மீதிருந்த சம்பராசுரன் ரசித்தான். தாம் நடத்திய மாயா நாடக மகிமையில் கொடிய சம்பராசுரன் ஏமாந்தான். ஈடேது பிரபு, இணையேது தங்கள் மாயைக்கு? நாராயண நாராயண. பிரபு, தமது
அடுத்த நாடகத்துக்கு அரங்கம் எதுவோ? இப்படி நாடகம் நடத்துவது பலராமண்ணா தேவர்ஷி. பலராமண்ணா பிரத்யும்னனை தேடி வர சேனைகளோடு நம் ஒற்றருக்கும் ஆணையிட்டிருக்கிறார். யாவரும் யாவரும் புறப்படுங்கள், தேடி வருவதற்கு. பொங்கல், போய் தேடுங்கள். தேட முடிந்த இடமெல்லாம் தேடுங்கள். ஆறுகள், மலைகள், குளங்கள் அங்கும் கூட தேடுங்கள். கடமை உணர்வோடு தேடுங்கள். நம்பிக்கையோடு என் பிரத்யும்னனை தேடி வந்து சொல்லுங்கள். செல்லுங்கள். ஆணைப்படியே வாருங்கள். பலராமண்ணா, நம் ஒற்றர்கள் இன்னும் வந்து சேரவில்லை, செய்தியும் இல்லை. சற்று பொறுத்து. பலராமண்ணா, அமைதிக்கு ஒரு வழி காட்டுங்கள். இப்படி ஒரு துன்பத்தை தாங்கும் சக்தி இல்லை பலராமண்ணா. சத்யபாமா, நமது ஒற்றர் வருகிறார். நம் பிரத்யும்னனை பற்றி முழு விவரங்கள் கொண்டு வருவார். நமக்கு அமைதியை தருவார். வணக்கம் பலராமரே. எங்கே? வணக்கம் வாசுதேவரே. வணக்கம் தேவி. போதும், வணக்கம் எல்லாம் இருக்கட்டும். சீக்கிரம் சொல்லுங்கள், நம் பிரத்யும்னனை தேடிக்கொண்டு வந்தீர்களா இல்லையா? ஒற்றரே, தேவி சத்யபாமாவுக்கு பதில் மௌனம் தானா? பலராமரே, தேவி சத்யபாமா கேட்பதற்கு பதில் என்னிடமில்லை. என்ன? நாங்கள் பிரத்யும்னனை தேடுவதற்கு பெரும் முயற்சிகள் செய்தோம். ஆனால் பிரத்யும்னன் கிடைக்கவே இல்லை. ராஜகுமாரன் பிரத்யும்னனை தேடும் முயற்சி பலனற்று விட்டது. சரி, போங்கள். இன்னும் தேடுங்கள். போங்கள். பிரபு, பலராமண்ணாவிடம் சற்று பேசுங்கள். அவர் பிரத்யும்னனை தேடி வர வேகமாக செயலாற்றுகிறார். நமக்குள்ள கடமையை நாமே செய்வது சிறப்பு தானே தேவரிஷி. பலராமண்ணாவுக்கு தம்பி நான். தம்பியின் குழந்தையை காணாததால் அவர் பிரத்யும்னனை தேட அவசரப்படுகிறார். எதனால்? அது அவர் கடமை தேவரிஷி. முதலில் பிறந்தவர் அடுத்து பிறந்தவருக்கு ஆதாரம் அல்லவா? பலராமண்ணா வந்ததே கடமை செய்யத்தானே. போதும் இறைவா. பலராமண்ணாவால் மாயாவி சம்பராசுரனின் மாயையை எதிர்த்து நிற்க இயலாது. மாதவா, பலராமண்ணா இன்று எத்தனை முயற்சி செய்தால் என்ன? அவரால் பிரத்யும்னனை பற்றி அறிய முடிந்தால் தானே. வணக்கம் துவாரகாதீசரே. வணக்கம் பலராமரே. செய்தியை சொல்லுங்கள். என்ன சொல்ல? தேடிப்போனேன், எந்தவித பலனும் இல்லாமல் திரும்பி வந்தேன்.
உன் விஷயம்? என் முயற்சியிலும் பலனில்லை, நான் வந்துவிட்டேன். செல்லுங்கள், சென்று குழந்தையை தேடுங்கள். கண்டெடுக்கும் வரை தேடுங்கள். குழந்தையோடு வாருங்கள், போங்கள். தங்கள் ஆணை. பலராமண்ணா, அரண்மனையிலிருந்து ஆணையிடுவதிலே எந்த பலனுமே கிடைக்காது. பிரத்யும்னன் ஒருவேளை கிடைக்காமலே போய்விட்டால்? இல்லை இல்லை, நான் அப்படி ஒரு நாளும் விடமாட்டேன். நான் பூமண்டலம் முழுவதும் தேடுவேன். செயலற்று போகச் செய்வேன் அண்டங்களை எல்லாம், அண்டங்களை எல்லாம். இருங்கள் பலராமண்ணா, பலராமண்ணா இருங்கள். பிரபு, 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 பலராமண்ணாவுக்கு சொல்லுங்கள், சொல்லுங்கள் பிரபு. சொல்லுங்கள் பிரபு. அதனால் அதனால் எதிர்விளைவுகள் தான், எதிர்விளைவுகள் தான் பிரபு. பலராமண்ணாவின் தவறை தாம் சரி செய்ய சிந்தியுங்கள். விஷ பரீட்சை. பலராமருடைய கோபம் என்ற நெருப்பில் பூமியும் பாதாள லோகமுமே தடம் புரண்டு மாற்றங்களை சந்திக்கும்படி நேராதா? இறுதியில் இரு உலகங்கள் இல்லாமல் போய்விடும் நிலைமை எழுந்து உடனே உடனே செல்லுங்கள் பிரபு, செல்லுங்கள். தடுத்து நிறுத்துங்கள் பிரபு, தடுத்து நிறுத்துங்கள்.
இருங்கள் பலராமண்ணா, இருங்கள். இருங்கள் பலராமண்ணா, இருங்கள், இருங்கள் பலராமண்ணா. ஒதுங்கி போய்விடு, மேலும் என் கோபத்தை தூண்ட வேண்டாம். தேவையற்ற கோபத்துக்கு ஆளாக வேண்டாம். தாம் கோபத்தின் ஆவேசத்தில் இந்த அளவுக்கு போனால் அதன் பின்விளைவுகள் பயங்கரமாகாதா? அண்ணா, தாமே இந்த நிலைக்கு போனால் எப்படி வாழ்வது? எப்படி வாழ்வதென்ற கேள்வி இப்போது தேவையில்லை. அண்ணா, பொறுமையை மறந்து விட்டீர்களா? சொல்லுங்கள் பலராமண்ணா, சொல்லுங்கள். சொல்லவா? கோபம் ஏன் ஏற்பட்டதென்று தெரியுமா? என் உயிர் போன்ற உன் மைந்தன் பிரத்யும்னன் எங்கே? எங்கே பிரத்யும்னன்? சொல். எவ்வளவு ஒரு அரக்கன் அவனை கடத்தி போயிருக்கிறான். கிருஷ்ணா, கிருஷ்ணா, நம் பிரத்யும்னனை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாமல் போனால் பிறகு நான் யாருடனும் பேச மாட்டேன். பலராமண்ணா, என்னுடனமா? உன்னுடன் பேசவே மாட்டேன். கோபத்தின் கொடூரத்தை காட்டப் போகிறேன். கிருஷ்ணா, இந்த பலராமனின் சிரிப்பாயும் குணத்தை ஜெகமே அறியப் போகிறது. தாம் நினைத்தால் பூலோகத்தையும் பாதாளத்தையும் எப்படி வேண்டுமானாலும் தண்டிக்கலாம் அண்ணா. அவைகள் செய்த தப்பு என்ன? ஏதோ கோபத்தில் இப்படி செய்து விட்டீர்கள். பலராமண்ணா, உங்கள் கோபத்தின் விளைவுகள் தெரியுமா? தெரியும் கிருஷ்ணா, தெரியும். தெரிந்தே நான் இப்படி செய்தேன். அனைத்து நதிகளையும் தடுப்பதற்கே இதை செய்தேன். மகத்தான என் ஏர்முனையின் தாக்குதலால் எல்லா நதிகளும் பெருக்கெடுத்து ஓடாமல் தடுத்தேன். கிருஷ்ணா, ஏர்முனை கொண்டு ஒரு கோடு கிழிப்பேன். கோட்டுக்குள் எல்லா நதிகளும் வந்து துவாரகை பக்கம் செல்லும். துவாரகையை பார்க்க சமுத்திரமே ஓடி வரும். அப்போது எல்லோரும் தரை மீது விழுந்த மீனை போல் தவிப்பார்கள் தண்ணீருக்காக. அப்போதுதான் நிம்மதி அடைவேன். நான் கோபத்தை விடுவேன். நம் பிரத்யும்னனை பார்க்கும் வரை என் கோபம் அடங்காது. பலராமண்ணா, தங்கள் செயலால் தவறுகள் நிகழாதா? தவறுகள் நிகழ வேண்டும் கிருஷ்ணா. நம் பிரத்யும்னன் கடத்தப்பட்டிருக்கிறான். நீ போ கிருஷ்ணா. வேண்டாம் அண்ணா, வேண்டாம். தாம் ஒரு மகா ஞானி இல்லையா? கொடிய எண்ணங்கள் உங்களுக்கு கூடாது. கோபம் கொடியது அண்ணா, கோபம் கொடியது. கிருஷ்ணா, புகழ்ந்து பேசி என்னை திசை திருப்ப கூடாது. போதும் உன்னுடைய அறிவுரை, போய்விடு. பாவம் ருக்மணி, ஜாம்பவதி, சத்யபாமாவின் வேதனையை அலட்சியப்படுத்தாதே கிருஷ்ணா. குழந்தையை காணாமல் அவர்கள் துடிக்கிறார்கள், கண்ணீர் வடிக்கிறார்கள். இருந்தும் இப்படி நீ செய்யலாமா? தப்பா? தப்பு. தப்பில்லாமல் என்னவாம்? கிருஷ்ணா, விளங்கிவிட்டது. நீ எதையோ மறைப்பது. மறைப்பதாக என் அந்தரங்கம் சொல்கிறது. பிரத்யும்னன் கடத்தலை பற்றி உனக்கு எல்லாமே தெரியும். தெரிந்தும் என்னிடம் மறைப்பது எதற்கு? கிருஷ்ணா, கிருஷ்ணா, என்னிடம் சொல். எந்த மாயாவி அரக்கன் பிரத்யும்னனை கடத்தி செல்ல துணிந்தான்? துணிந்தவன் பெயரை சொல், நான் அவனை கொல்லுவேன். நம்மை எதிர்க்க திறமையற்றவன் பெற்றவளையும் பிள்ளையையும் பிரித்து வைக்க துணிந்ததற்கு சும்மா விடக்கூடாது. கிருஷ்ணா, கிருஷ்ணா, நீ ஊமையோ? சொல். சொல்கிறேன். தாம் யார் என்பதை உண்மையில் அறியவில்லை பலராமண்ணா. புரியவில்லை எனக்கு. ஆம் பலராமண்ணா, தாம் புரிந்து கொள்ள முயலுங்கள்.
வணக்கம் இறைவா. கீர்த்தி பெருகட்டும். வணக்கம் தாயே. எதிரிகளையெல்லாம் வெல்க. பலராமா, நீ யார் என்பதை தெரிந்து கொள். தெரிந்து கொண்டால் உன் ஐயமெல்லாம் நீங்கிவிடும். ஏன் ஐயம்? நீ ஆதிசேஷனின் அவதாரம். வாசுதேவ ஸ்ரீகிருஷ்ணன் என்னுடைய அம்சம்தான். பூமியில் நான் எடுத்த அவதாரம்தான். மேலும் இறைவா, பணியாளன் நான் உங்களுக்கு. பிறகு இந்த அவதாரத்தின் போது நான் தமது அண்ணனாக பிறப்பதற்கு காரணம்தான் என்ன? பலராமா, ராமாவதாரத்தின் போது தம்பியாக வந்தவன் நீ, லக்ஷ்மணன். அப்போது என்னிடம் நீ சொன்னாய், மூத்தவனாக என் அண்ணனாக பிறக்க வேண்டும் என்ற ஆசையை. பகவானே, முன்பு தாங்கள் விஷ்ணு அம்சத்துடன் தரணியில் ஸ்ரீராமனின் ரூபத்தில் அவதாரம் எடுத்தீர்களே, அப்போது உங்கள் தம்பியாக லட்சுமணன் ரூபத்தில் நிழல் போல நீங்காமல் இருந்தேன். பிரபு, அந்த பிறவியில் படாத பாடுபட்டேன். மனது புண்ணாகிவிட்டது. எதற்கு அன்பரே? அப்போது கடுமையாக நடந்து கொண்டேனா? பல சிக்கலான காரியங்களை செய்யும்படி நேர்ந்தது இல்லையா? இல்லை பிரபு, இல்லை. அப்படி இல்லை பிரபு. பணி செய்யவே நான் உருவானவன். கஷ்டங்களை அன்று சுமந்தது மனதை சிறிதும் பாதிக்கவில்லை. அப்படியானால் எதற்காக என்னை பார்க்க வந்தது? பகவானே, உங்கள் தம்பியாக இருந்ததால் மூத்தவராகிய உங்கள் பேச்சை தட்ட முடியாமல் இருந்தேன். தம்பி என்ற வரம்பு எனக்கு இருந்ததால் தங்களை பல சிக்கல்களில் இருந்து தடுக்க முடியவில்லை. அன்று மட்டும் நான் அண்ணனாக இருந்தால் பிரபுவுக்கு வனவாசம் இருக்காது, பணத்தில் காலில் செருப்பில்லாமல் நடக்கும் நிலைமையும் இருந்திருக்காது. பிரபு, தாமரை போன்ற தங்கள் பாதம் கல்லிலே நடப்பதைக் கண்டு அப்போது என் நெஞ்சிலே வேதனை என்ற முள் குத்தியது. அப்படி ஒரு கொடுமையான வேளையில் நான் மட்டும் உங்கள் அண்ணனாக இருந்தால் சத்தியமாக என் பிரபு, என் மாதா சீதா மரவுரி பூண்டு 14 வருடங்கள் வனவாசம் போகும் நிலைமை கண்டு 14 லோகங்களையும் நான் சுட்டெரித்திருப்பேன். ஆகையால் பிரபு, பணிவுமிக்க என் பிரார்த்தனை, இந்த முறை தாங்கள் அவதாரம் எடுக்கும் போது அன்று தம்பியாக இருந்த என்னை தமது அண்ணனாக பிறக்க வையுங்கள். மனது ஆசைப்பட்டது சொல்லிவிட்டேன். தம்பியாக சேவை செய்தேன், அண்ணனாகவும் செய்வேன். என்னை மாதா தேவகியின் 7வது கர்ப்பத்தில் குழந்தையாக்கி விடுங்கள். அப்படியே நடக்கட்டும். அப்படி உனது ஆசைக்கிணங்க கிருஷ்ணாவதாரத்தின் போது மூத்தவனாக என் அண்ணனாக அவதரித்தாய். கிருஷ்ணா